வணக்கம் நண்பர்களே. பாரிஸ் நகருக்கு அருகே பீட்சா உணவகம் ஒன்றில் நேற்று சனிக்கிழமை பகல் பொழுது நடந்த பணிய கைதிகளுடைய நாடகம் ஒன்று அந்த பகுதியில் பல மணி நேர பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. மதியம் 1 மணி அளவில் உணவகத்தில் வாடிக்கையாளர்கள் எவரும் இல்லாத சமயத்தில் திடீரென கத்தியோட புகுந்த ஒருவர் உள்ளே பணியாளர்கள் 4 வரை மிரட்டியிருக்கின்றார். கதவை மூடி உள்ளே அவர்களை தடுத்து வைத்து கொண்டு தன்னை நெருங்கினால் அவர்களை கொன்று தானும் உயிர் மாய்த்து கொள்ளப் போவதாக மிரட்டலும் விடுத்திருக்கின்றார். பெரும் எண்ணிக்கையான போலீஸ் வாகனங்களோட உணவகத்தை சுற்றி வளைத்து பணிய கைதிகளை மீட்பதில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற படை வீரர்களையும் குவித்திருந்தார்கள். அந்த பீட்சா உணவகத்தின் உரிமையாளர் மகன் தான் இந்த மாதிரி பணியாளர்களை கத்தி முன்னில் தடுத்து வைத்திருக்கிறார் என்பது தெரிய வந்தது. அதிகாரிகள் அவரோடு சுமார் 3 மணி நேரம் பேச்சு நடத்திய பிறகு போலீஸ் கமாண்டோக்கள் உள்ளே நுழைந்து அவரை கைது செய்திருந்தார்கள். சிக்கிட்டு வந்த பணியாளர்கள் 4 பேருமே காயமின்றி மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். கைதான நபர் நீண்ட காலமாகவே போதைப் பொருளுக்கு அடிமையானவர் அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது. அதனையடுத்து அவர் மனநல பரிசோதனைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு எதிரான விசாரணைகள் இதுக்கு பிறகுதான் நடைபெறும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. போதைப்பொருள் பாவனை, கடத்தல் மற்றும் அவை தொடர்பான குற்றச்செயல்கள் நாட்டின் தேசிய பிரச்சனைகள் ஒன்றாக மாறி இருக்கிற நிலைமையில் பிரான்ஸில் இனி வர்ற காலங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும் அடிக்கடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் சமூக அவதானிகள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் பிரான்ஸில் வாழ்கிற மக்கள், தமிழர்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எங்கேயும் எதுவும் நடந்து கொள்ளலாம். உங்களை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறீர்கள். நன்றி.